ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை பேசுவோம். பாருங்களேன், நேரம் இருந்தால் சொல்லுவோம் பார்த்தீங்களா, உனக்கு டைம் இருந்தால் இந்த செயலை செய், இந்த மாதிரிலாம் நான் பேசுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நம்ம நிறைய இங்கிலீஷில் பேசி கற்றுக்கிட போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. உனக்கு நேரம் இருந்தால் இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு நேரம் இருந்தால். இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த தால், அந்த இருந்தால், இந்த தால்னு முடியுது பார்த்தீங்களா. ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை பேசுகிறோமோ அங்கே நம்ம இங்கிலீஷில் பேச வரும்போது இஃப் வச்சு தான் பேச ஆரம்பிக்கணும். உனக்கு டைம் இருந்தால், இஃப் யூ ஹாவ் டைம். ஈஸியாக இருக்கா? ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன், நேரம் இருந்தால் இதை செய். சொல்லுவோம் பார்த்தீங்களா, உனக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இங்கே என்ன செயலை செய்ய சொல்லியிருக்கோம்? செய்கிற ஒரு செயலை செய்ய சொல்லியிருக்கோம். செய்யறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் டூ. எதை செய்ய சொல்லியிருக்கோம்? இதை. இதை அப்படிங்கிறது நம்ம இட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டூ இட் அப்படின்னா இதை செய் அப்படின்னு அர்த்தம். எப்போ அப்படின்னா உனக்கு நேரம் இருந்தால். எப்படி பேசலாம்? இஃப் யூ ஹாவ் டைம். சேர்ந்து பேசுங்க பக்கம். டூ இட் இஃப் யூ ஹாவ் டைம். டூ இட் இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு நேரம் இருந்தால் இதை செய். அடுத்து பாருங்களேன், நேரம் இருந்தால் சமை. நேரம் இருந்தால் சமை. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சமைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். குக் இஃப் யூ ஹாவ் டைம். குக் இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு நேரம் இருந்தால் சமை. நெக்ஸ்ட் ஒன், நேரம் இருந்தால் விளையாடு. ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ப்ளே இஃப் யூ ஹாவ் டைம். ப்ளே இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு நேரம் இருந்தால் விளையாடு. ஈஸியாக இருக்கா? சூப்பர், பின்னாடியே பேசிகிட்டே வரீங்க. வெரி குட். அடுத்து பாருங்களேன், நேரம் இருந்தால் எழுது. சூப்பருங்க, கரெக்டாக பேசிட்டீங்க. ரைட் இஃப் யூ ஹாவ் டைம். ரைட் இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் ஒன், நேரம் இருந்தால் என்னை கூப்பிடு. உனக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னை கூப்பிடு, நான் வரேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நேரம் இருந்தால் என்னை கூப்பிடு. கால் மீ இஃப் யூ ஹாவ் டைம். கால் மீ, என்னை கூப்பிடு. இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு நேரம் இருந்தால். சேர்ந்து பேசிடலாமா? கால் மீ இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு நேரம் இருந்தால் என்னை கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், நேரம் இருந்தால் டிவி பாரு. இன்றைக்கி ஃபுல்லாக இஃப் யூ ஹாவ் டைம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பருங்க, வெரி குட், கரெக்டாக பேசிட்டீங்க. வாட்ச் டிவி இஃப் யூ ஹாவ் டைம். வாட்ச் டிவி இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் ஒன், நேரம் இருந்தால் சுத்தம் செய். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நேரம் இருந்தால் சுத்தம் செய். இதை நம்ம இன்னுமே இப்படி கூட சொல்லலாம். நேரம் இருந்தால் அதை சுத்தம் செய். அதனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சிம்பிள் தாங்க. க்ளீன் இட் இஃப் யூ ஹாவ் டைம். க்ளீன் இட் இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் ஒன், நேரம் இருந்தால் என்னுடன் பேசு. உனக்கு டைம் இருந்துச்சுன்னா என் கூட பேசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டாக் டு மீ இஃப் யூ ஹாவ் டைம். டாக் டு மீ இஃப் யூ ஹாவ் டைம். சூப்பர், வெரி குட், கரெக்டாக பேசிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன், நேரம் இருந்தால் என் வீட்டிற்கு வா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லுவோம், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அப்படியே எங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆன்சர் பண்ணலாமா? கம் டு மை ஹவுஸ் இஃப் யூ ஹாவ் டைம். கம் டு மை ஹவுஸ் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஹாவ் டைம் அப்படின்னா உங்களுக்கு நேரம் இருந்தால். கம் டு மை ஹவுஸ் இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உனக்கு நேரம் இருந்தால் மதிய உணவு சாப்பிடு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஈட் யுவர் லஞ்ச் இஃப் யூ ஹாவ் டைம். இந்த இடத்துல நம்ம ஈட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹாவ் வச்சு பேசினா இன்னும் சூப்பராக இருக்குங்க. எல்லாம் சேர்ந்து பேசலாமா? ஹாவ் யுவர் லஞ்ச் இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், உனக்கு நேரம் இருந்தால் இந்த புத்தகத்தை வாசி. இந்த புத்தகம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசிக்கிறதுக்கு. ஸோ அதனால் உனக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த புக்கை வாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ரீட் திஸ் புக் இஃப் யூ ஹாவ் டைம். ரீட் திஸ் புக் இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நேரம் இருந்தால் எனக்கு மெசேஜ் அனுப்பு. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. டெக்ஸ்ட் மீ இஃப் யூ ஹாவ் டைம். டெக்ஸ்ட் மீ இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் ஒன், நேரம் இருந்தால் வெளியே போ.
வீட்டிலே சும்மா இருக்காதா, டைம் இருந்துச்சுன்னா வெளில போன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? கோ அவுட் இஃப் யூ ஹாவ் டைம். கோனா போகிறது, அவுட் அப்படின்னா வெளியே. கோ அவுட் அப்படின்னா வெளியே போ அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து பேசுங்க பார்க்கும். கோ அவுட் இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் ஒன், நேரம் இருந்தால் உன் அறையை சுத்தம் செய். எப்படி பேசலாம்? ஒரு ரூம்லாம் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, டைம் இருந்துச்சுன்னா ஒரு ரூமை சுத்தம் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி தாங்க. க்ளீன் யுவர் ரூம் இஃப் யூ ஹாவ் டைம். க்ளீன் யுவர் ரூம் இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு ரூமை க்ளீன் பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு நேரம் இருந்தால் இந்த படத்தை பார். இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும், உனக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த படத்தை பாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? வாட்ச் திஸ் மூவி இஃப் யூ ஹாவ் டைம். வாட்ச் திஸ் மூவி இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு நேரம் இருந்தால் தினமும் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள். எப்படி சொல்ல? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். உனக்கு நேரம் இருந்தால் தினமும் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள். இங்கிலீஷில் கற்றுக்கோங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டெய்லி ஒரு வேர்டை லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். லேர்ன் அ நியூ வேர்ட் எவ்ரி டே இஃப் யூ ஹாவ் டைம். லேர்ன் அப்படின்னா கற்றுக்கொள், ஏன்னா ஒரு, நியூனா புதிய, வேர்ட்னா வார்த்தை, எவ்ரி டே அப்படின்னா தினமும், இஃப் யூ ஹாவ் டைம் அப்படின்னா உனக்கு நேரம் இருந்தால். புரிஞ்சா? பேசுங்க பார்க்கும். லேர்ன் அ நியூ வேர்ட் எவ்ரி டே இஃப் யூ ஹாவ் டைம். தட்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ ஃப்ரீயாக இருந்தால் இங்கே வா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற எல்லா சென்ஸும் பார்க்கும்போது இதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதையும் நம்ம கற்றுக்கலாம். நீ ஃப்ரீயாக இருந்தால் இங்கே வா. எப்படி சொல்லலாம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? கம் ஹியர் இஃப் யூ ஆர் ஃப்ரீ. கம் ஹியர், இங்கே வா. இஃப் யூ ஆர் ஃப்ரீ, நீ ஃப்ரீயாக இருந்தால். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உனக்கு பசித்தால் நீ சாப்பிடு. ரொம்ப சிம்பிள் தான். ஈட் இஃப் யூ ஆர் ஹங்க்ரி. ஈட் அப்படின்னா சாப்பிடு. இஃப் யூ ஆர் ஹங்க்ரி அப்படின்னா நீ பசியாக இருந்தால். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பிடித்தால் அதை வாங்கு. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வாங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? பைட் இஃப் யூ லைக். பை இட் அப்படின்னா அதை வாங்கு, இதை வாங்கு அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடித்தால். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு நேரம் இருந்தால் நான் வரணுமா? கேள்வியாக கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா? எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் வரணுமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஷுட் ஐ கம் இஃப் ஐ ஹாவ் டைம். ஷுட் ஐ கம் இஃப் ஐ ஹாவ் டைம். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் வரணுமா? நெக்ஸ்ட் ஒன், ஆமாம் நீ வரணும். எப்படி சொல்லலாம்? எஸ் யூ ஷுட் கம். எஸ் அப்படின்னா ஆமாம், யூ ஷுட் கம் அப்படின்னா நீ வர வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நேரம் இருந்தால் நான் போகணுமா? எப்படி கேள்வியை கேட்கலாம்? ஷுட் ஐ கோ இஃப் ஐ ஹாவ் டைம். ஷுட் ஐ கோ இஃப் ஐ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் ஒன், அதுக்கு ஆன்சர் பாருங்களேன். ஆமாம் நீ போகணும். எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. எஸ் யூ ஷுட் கோ. எஸ் யூ ஷுட் கோ. ஆமாம் நீ போகணும். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நேரம் இருந்தால் நான் ஏன் வரணும்? இங்கே நம்ம WH கேள்வி வச்சு கேட்குறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன வேர்ட் ஆட் பண்ணி நம்ம கேள்வி கேட்குறோம். எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா நான் ஏன் வரணும்? எப்படி கேட்கலாம்? Why should I come if I have time? Why should I come if I have time? Next one, நேரம் இருந்தால் நான் என்ன செய்யணும்? எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும்? எப்படி கேட்கலாம்? What should I do if I have time? What should I do if I have time? Next one, நேரம் இருந்தால் நான் என்ன படிக்கணும்? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. What should I study if I have time? What should I study if I have time? எனக்கு நேரம் இருந்தால் நான் என்ன படிக்கணும்? ஈஸியாக இருக்கா? இவ்வளோ தாங்க. இங்கிலீஷை பார்த்து நம்ம பயப்பட வேணாம். இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கிங்களை நம்ம இங்கிலீஷில் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேணாம். இப்போ ஃபேன்லாம் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.